ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளாக் கலர் நாற்கலி குர்த்தா போட்டிருக்கேன். பிளாக் போட்டாலே ரொம்ப குஷி ஆயிடுவேன். ஒரு குட்டி பிளாக் கலர் இயரிங்கும் போட்டிருக்கேன். இந்த குர்த்தா 3 பீஸ் செட்டோட வருது. நான் என்ன டேக் பண்றேன் வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. சூப்பரான லஞ்ச் மெனு இல்லை பிரேக்ஃபாஸ்ட் மெனு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். மாதத்தில் முதல் 15 நாள் வந்து பார்த்திங்கன்னா ரவா, சேமியா, மாவு அது இதுன்னு நிறையா இருக்குமா. அப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு. ஸோ முன்னாடி நாளே ப்ரெப் பண்ணி வச்சுக்கணும். இதே மாத கடைசியில் ஏதாவது 1-2 பேக்கெட் தான் இருக்கும். ஸோ வேறு வழியே இல்லை, அந்த 2 ஆப்ஷன்லேருந்து தான் ஒன்று சூஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம சமைச்சிடலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லாஸ்ட் மினி விலாகில் நான் காமிச்சிருந்த மாதிரியே மறுநாள் காலையிலேக்கு பொங்கலும் அண்ட் மினி உளுந்து போண்டா தான் பிளான் பண்ணியிருந்தேன். நல்லா வெளியில் முறுமுறுன்னு தொட்டா அமுக்குன்னு அப்படியே காற்று மாதிரி பஞ்சு மாதிரி முறுக்குன்னு போயிடும். அந்த மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக உள்ளர வெள்ளானா முறுமுறுன்னு இருக்கும். நான் கடிச்சு சவுண்டோடு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மினி உளுந்து போண்டாவும் நல்லா அப்படியே வாயில் வச்சோன்னா கடிக்கவே தேவையில்லை, அப்படியே வலிக்கிட்டு போயிடணும். அந்த மாதிரி நெய்யில் மணக்க பொங்கலும் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. தேங்காய் சட்னி வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்கான தேங்காய் சட்னி. தேங்காய் அதிகமாக இருக்கணும், உடச்சக்கல்ல கம்மியாக இருக்கணும். பச்சை மிளகாய் கொஞ்சம் தூக்கலாக காரசாரமாக தேங்காய் சட்னி. இது கூட செம்மையாக இருக்கும். சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான், ஆனால் அருமையாக இருந்தது. அது ஏன்னே தெரியல. அந்த போண்டா நான் போட வீட்டில் எல்லாருமே ஒரு பிளேட்டாக காலி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சமைச்சு 4 பேர் நல்லா இருக்குன்னு நம்ம ஃபேமிலியில் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கான பிரேக்ஃபாஸ்ட் தான் இந்த சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த உளுந்து போண்டா அளவு ரெசிபிலாம் நான் ப்ரீவியஸ் மினி விலாகில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. கார்த்திகா ரெசிபீஸில் லாங் வீடியோ மினி விலாக்னு போட ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய ரெசிபீஸும் அதில் வருது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துடலாமா? வாங்க முறுன்னு இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் போண்டாவே டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. இந்த குர்த்தா பிடிச்சிருக்கா, எனக்கு அழகாக இருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். டாட்டா, நான் போய் வேலையை பார்க்குறேன். ராகி இட்லி ரெசிபி நாளைக்கு கொடுக்குறேன்.